நண்பர்களே, நம்ம ஊரில் இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க வில்லேஜில் பிஸ்னஸ் பண்ண முடியாது, சிட்டிக்கு போனால் தான் இன்கம் வரும். ஆனால் உண்மை என்னென்னா, இந்தியாவோட ரியல் பிஸ்னஸ் பேக் போனே வில்லேஜில் தான் இருக்குது. லோ ரெண்ட், லோ காம்படிஷன், லாயல் கஸ்டமர்ஸ். சிட்டியில் கஸ்டமர் டெய்லி சேஞ்ச் ஆகுவாங்க, வில்லேஜில் கஸ்டமர் லைஃப் டைம் அசெட் ஆகுவாங்க. 2026 சுச்சுவேஷனில் மாறிடுச்சு நண்பர்களே. கவர்மெண்ட் சப்போர்ட், டிஜிட்டல் ரீச், க்ரோவிங் லோக்கல் டிமாண்ட், வில்லேஜில் இருந்து ஸ்டெடியாகவும் ரெஸ்பெக்டபுளான இன்கமும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது 2026க்கு பெஸ்ட்டு 10 வில்லேஜ் பிஸ்னஸ் ஐடியாஸ், லோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட, ஸ்மால் செட்டப்பில் ரியலிஸ்டிக்கான ப்ராஃபிட் டீட்டெயில்ஸோட. ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஜாப் ஹோல்டர்ஸ்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா கண்டிப்பாகவே கிடைக்கும். முதல்ல ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கணும். பிஸ்னஸ்க்கு சிட்டி மேண்டட்ரி இல்லை. வில்லேஜில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரெண்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ. சிட்டியில் 10,000லேருந்து 30,000 வரைக்கும் ரெண்ட் வரும். வில்லேஜில் பார்த்தோம்னா ஓன் பிளேஸ் கிடைக்கும், அப்படின்னா ரெண்ட்டு கம்மியாகவே கிடைக்கும். காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். சிட்டியில் 10 ஷாப் இருக்கும் ஒரே மாதிரி, ஆனால் வில்லேஜில் ஒரே ஷாப்பு தான் இருக்கும், ஃபுல் டிமாண்ட் இருக்கும். லேபர் காஸ்ட்டும் ரொம்பவே கம்மி. ஃபேமிலி சப்போர்ட் ஈஸி. ஸ்டாஃப் ப்ராப்ளம் ரொம்பவே கம்மி தான். ட்ரஸ்ட் பேஸ்டு கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. வில்லேஜில் கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் ட்ரஸ்ட் பண்ணி வந்தால் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க. டெய்லி யூஸ் ப்ராடக்ட் ஹை டிமாண்ட் கிடைக்கும். மில்க், க்ரோசரி, வாட்டர், ரிப்பேர் சர்வீஸ் எவர் கிரீன் பிஸ்னஸாக இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்சிடி, லோன், ட்ரைனிங் வில்லேஜ் என்டர்பிரைனர்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க. சிட்டியில் சர்வே ஆக ஃபைட் பண்ணணும், வில்லேஜில் க்ரோ ஆக ஆப்பர்ச்சுனிட்டி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரிஸ்க் இல்லை, ரொம்பவே ஸ்மார்ட்டான டிசிஷன். நண்பர்களே, நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிற பிஸ்னஸ் வில்லேஜ் பிஸ்னஸில் எப்போவுமே டிமாண்ட் குறையாத பிஸ்னஸ். இதுதான் டைரி ஃபார்மிங். மில்க்குக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. வில்லேஜ்லேயும் சரி, சிட்டிலையும் டிமாண்ட் எப்போதுமே அதிக அளவில் இருக்கும். செட்டப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 3 மாடு வரைக்கும் விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்பர் ஷெட்டு, க்ளீனான வாட்டர் வச்சுக்கிட்டு, ஃபுட்டர் அவைலபிலிட்டியும் நம்ம வச்சுக்கணும். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் லேபர் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். கவு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஷெட்டு செட்டப் பண்ணுறதுக்கு, இனிஷியலாக ஃபீடு மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு. இதுக்கு கவர்மெண்ட் சப்சிடியும் அவைலபிளாக இருக்குது. அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும். அடுத்து மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டுக்கு 10லேருந்து 15 லிட்டர் ஒரு நாளைக்கு கொடுக்கும். பாலோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிட்டருக்கு 40லேருந்து 50 ரூபா வரைக்கும் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி போயிட்டுருக்கு. 2 கவு இருந்தால் மந்த்லி நெட் ப்ராஃபிட் 25,000லேருந்து 60,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். கேர்டு, கீ ஆட் பண்ணினா ப்ராஃபிட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன் இந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, டெய்லி கேஷ் இன்கம் இருக்கும், ஜீரோ வேஸ்டேஜ் ப்ராடக்ட், ஹை ட்ரஸ்ட் கஸ்டமர்ஸ், லாங் டேர்ம் ஸ்டேபிளான பிஸ்னஸ். அனிமல் ஹெல்த்துக்கு ப்ரியாரிட்டி முக்கியமாக கொடுங்க. க்ளீன் மில்க் சப்ளை மெயின்டைன் பண்ணுங்கள். சொசைட்டி ப்ளஸ் லோக்கல் ஹவுஸில் டைஅப் வச்சுக்கோங்க. ஃபுட்டர் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுங்கள். வில்லேஜில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெடியாக க்ரோ ஆகிற பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக பண்ண முடியும். வில்லேஜில் குயிக்காக மணி பார்க்குற பிஸ்னஸ் ஒன்று சொன்னால் அது கோழி பண்ணை தான். கோழிக்கு டிமாண்ட் வில்லேஜ்லேயும் சரி, சிட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் அதிக அளவில் கிடைக்கும். நமக்கு ஸ்மால் ஷெட்டு போதும். ப்ராப்பரான வென்டிலேஷனும் ஹைஜீனிக்கான இடமும் வச்சுருக்கணும். வாட்டரும் ஃபீட் அரேஞ்ச்மெண்ட்டும் முக்கியமாக பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் 100லேருந்து 200 சிக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இதில் சிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஃபீடுக்கு, வேக்சினேஷனுக்கு, ஷெட் செட்டப்புக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் ட்ரைனிங்குமே அவைலபிலிட்டி இருக்குது. ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 45 நாள் ஒரு சைக்கிள்னு வச்சுப்பாங்க. பெர் பேர்ட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் வரும். 200 பேர்டு இருந்துச்சுன்னா ஒரு சைக்கிள் ப்ராஃபிட்டுக்கு 30,000லேருந்து 70,000 ரூபா. இயருக்கு மல்டிபிள் சைக்கிள்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் இந்த பிஸ்னஸ் நம்ம சூஸ் பண்ணணும்னா, ஃபாஸ்ட் ரிட்டர்ன் பிஸ்னஸ் கிடைக்கும், ஹை மீட் டிமாண்ட் இருக்குது, ஈஸி டு ஸ்கேல், மார்க்கெட் எப்போதுமே ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வேக்சினேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், க்ளீன் ஷெட் மெயின்டைன் பண்ணணும், ஃபீடு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, மார்க்கெட் ரேட் செக் பண்ணிக்கிட்டே சேல்ஸ் பண்ணுங்கள். வில்லேஜில் நாலேஜும் டிசிப்ளினும் இருந்தால் ஹை ப்ராஃபிட் தரும் சூப்பரான இந்த பிஸ்னஸ்.
அடுத்ததாக வில்லேஜில் ஒரு பிஸ்னஸ் மிஸ் ஆகவே முடியாதுனாலும் அது க்ரோசரியும் ப்ரொவிஷன் ஸ்டோரும் தான். மில்க் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் க்ரோசரி இல்லைன்னா வில்லேஜ் லைஃபே ஸ்டாப் ஆகிடும். 100லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட் ஷாப் போதும். மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஷெல்ஃபும் பேசிக் பில்லிங் ஐடியாஸும் ரொம்பவே முக்கியம். வில்லேஜில் கிரெடிட் சிஸ்டமும் ஒர்க் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 2 லட்ச ரூபாய் வரைக்கும் பண்ணலாம். இதில் இனிஷியல் ஸ்டாக், ரேக்ஸ், ஃப்ரிட்ஜு, பேசிக் செட்டப் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம சின்னதாக ஆரம்பித்து ஸ்லோவாக நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் 8லேருந்து 15% வரைக்கும் கிடைக்கும். டெய்லி சேல் 3000லேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் ஆச்சுன்னா மந்த்லி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 20,000லேருந்து 50,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஃபெஸ்டிவல் சீசனில் சேல்ஸ் அப்படியே டபுள் ஆகும். ஏன் இந்த பிஸ்னஸ் நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கேஷ் ஃப்ளோ இருக்கும், ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க, லோ ரிஸ்க் பிஸ்னஸ், ஸ்டேபிளான இன்கம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் நம்ம முக்கியமாக சக்ஸஸ்க்கு என்னன்னு பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கிரெடிட் லிமிட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், க்ளீன் அண்ட் ஆர்கனைசராக ஷாப்பை வச்சுக்கோங்க, நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். வில்லேஜில் ட்ரஸ்ட் பில்ட் ஆனால் க்ரோசரி ஷாப் லைஃப் டைம் இன்கம் கொடுக்கும். வில்லேஜில் ஒவ்வொரு வீட்டுக்குமே தேவைப்படுற மாதிரியான பிஸ்னஸ் சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ், ரைஸ் மில் பிஸ்னஸ், அரிசி அரைக்க, கோதுமை, மிளகா, மசாலா அரைக்க பீப்புள் அதிகமாக மில்லை தேடி வருவாங்க. இந்த பிஸ்னஸ்க்கு அதிக டிமாண்ட் இருக்குது. எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 200லேருந்து 300 ஸ்கொயர் ஃபீட் போதும். 3 ஃபேஸ் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஃப்ளோர் மில்னா மினி ரைஸ் மில் மிஷின் இருக்கணும். ஒரு ஆள் ஆப்ரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 70,000லேருந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் வரும். இதில் மிஷின் காஸ்ட், எலக்ட்ரிக்கல் செட்டப், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் சேர்த்து சொல்கிறோம். யூஸ்டு மிஷின் எடுத்தால் காஸ்ட் இன்னும் ரெடியூஸ் ஆகும். மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டிங் சார்ஜ் 1 கிலோக்கு 5லேருந்து 10 ரூபாய் வரைக்கும் வரும். டெய்லி கஸ்டமர்ஸ் 20லேருந்து 40 பேர் வராங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கிட்டாலும் மந்த்லி நெட் ப்ராஃபிட் 25,000லேருந்து 60,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். சீசன் டைமில் இன்கம் பீக் ஆகும். நம்ம ஏன் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டெய்லி நீடு இருக்குது. இந்த சர்வீஸ்க்கு லோ மெயின்டெனன்ஸ் தான், மேன் பவரும் ரொம்ப கம்மியாக தேவைப்படும், ரெகுலர் கஸ்டமர்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது மிஷின் மெயின்டெனன்ஸ் ரெகுலராக பண்ணுங்கள், அக்யூரேட் வெயிட் அண்ட் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள், வெயிட்டிங் ஏரியா க்ளீனாக வைங்க, பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணுங்கள். வில்லேஜில் ஒன் செட் ஆனிச்சுன்னா ஸ்லோவாக ஸ்டெடியாக க்ரோ ஆகிற இந்த பிஸ்னஸ் ரொம்பவே சூப்பராக ரன் பண்ண முடியும். வில்லேஜில் பைக் இல்லாமல் டெய்லி லைஃப் இமேஜின் பண்ண முடியுமா? ஸ்கூல், ஃபார்ம்ஸ், மார்க்கெட், ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே பைக் தான் மெயின் டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால 2 வீலர் ரிப்பேர் ஷாப் வில்லேஜுக்கு கோல்டு பிஸ்னஸாக இருக்கும். எப்படி நம்ம செட் பண்ணலான்னு பார்த்தோன்னா ரோட் சைடு, ஜங்ஷன் சைடில் ஸ்மால் ஷாப் வச்சுக்கலாம். பேசிக் டூல்ஸும் ஏர் கம்ப்ரஸர் செட் பண்ணிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸ் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஸ்கில் இல்லைன்னா 3லேருந்து 6 மாதம் ட்ரைனிங் எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30,000லேருந்து 80,000 ரூபா வரைக்கும் வரும். இதில் டூல்ஸ், ஸ்பேர்ஸ், செட்டப்காக யூஸ் ஆகும். யூஸ்டு டூல் இருந்தால் காஸ்ட் ரெடியூஸ் ஆகும். மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் 150லேருந்து 500 ரூபா வரைக்கும் வரும். டெய்லி 5லேருந்து 10 பைக் மினிமம் பார்த்தா கூட மந்த்லி நெட் ப்ராஃபிட் 30,000லேருந்து 70,000 வரைக்கும் கிடைக்கும். ஃபெஸ்டிவல் சீசன் டைமில் இன்கம் அப்படியே ஸ்பைக் ஆகும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஏன் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டெய்லி டிமாண்ட் இருக்குது, கேஷ் பிஸ்னஸ், நோ எக்ஸ்பைரி ப்ராடக்ட், ஈஸி டு எக்ஸ்பேண்ட். அடுத்து இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள், ஃபாஸ்ட் டெலிவரி மெயின்டைன் பண்ணுங்கள், கஸ்டமர் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுங்கள். வில்லேஜில் ஸ்கில் இருந்தால் ஜாப் இல்லாமலும் பாஸ் ஆக முடியும் நம்மளால். வில்லேஜில் லோ ரிஸ்கில் ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய பிஸ்னஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோட் ஃபார்மிங். கோட்டுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி தான், ஃபீடு காஸ்ட் குறைவு, டிசீஸ் ரிஸ்க் ரொம்பவே கம்மி தான். எப்படி நம்ம இது ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா 5லேருந்து 10 கோட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிள் ஷெட்டு, ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ட்ரையாகவும் க்ரீன் ஃபுடரும் நம்ம கொடுக்கலாம். ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் லேபர் காஸ்ட் ஆல்மோஸ்ட் 0 தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, ஷெட்டு செட்டப் பண்ணுறதுக்கு, ஃபீட்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு. கவர்மெண்ட் சப்சிடியும் அவைலபிளாக இருக்குது. அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸ்கீம்ஸ் நிறையாவே இருக்குது. ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு வெயிட் கெயின் பண்ண 6லேருந்து 8 மாதம் ஆகும். செல்லிங் ப்ரைஸ் 8,000லேருந்து 15,000 ரூபாய். 10 கோட்டு இருந்தால் 6லேருந்து 8 மாதத்தில் 40,000லேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு தோராயமாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபெஸ்டிவல் சீசனில் டிமாண்ட் பீக்கில் இருக்கும். நம்ம ஏன் இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ், ஃபாஸ்ட் ப்ரீடிங் சைக்கிள்,
ஹை ரீசேல் வேல்யூ, ஸ்ட்ராங் லோக்கல் மார்க்கெட் இருக்குது. இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் ப்ரிவென்ஷன் ரொம்பவே முக்கியம். குட் ப்ரீட் செலக்ட் பண்ணுங்கள், க்ளீன் ஷெட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வில்லேஜில் பேஷன்ஸ் இருந்தால் ஸ்டெடி வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சிட்டிலையும் சரி வில்லேஜ்லேயும் சரி ஒரே ட்ரெண்டு தான். ஆர்கானிக் ஃபுட், கெமிக்கலில் வளர்த்த காய்கறி வேண்டாம், நேச்சுரலாக க்ரோன் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வில்லேஜில் லேண்ட் இருந்தால் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது செட்டப் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஒரு அரை ஏக்கர் போதும். ஆர்கானிக் மேன்யூர் ப்ளஸ் கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம். சீசனல் வெஜிடபிள் செலெக்ஷன் பண்ணி டைரக்ட் செல்லிங் பெஸ்ட்டாகவே இருக்கும். மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே கூட வந்து எடுத்துப்பாங்க, இல்லாட்டி நம்ம 4-5 ஷாப்ஸ் நம்ம எடுத்து சூஸ் பண்ணி நம்ம சப்ளை பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 20,000 60,000 ரூபாய் வரைக்கும் வரும். இதில் எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, சீட்ஸ்க்கு, ஆர்கானிக் ஃபெர்டிலைசருக்கு, லேபர் மினிமமாக தேவைப்படும். மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா கிராப் டைப் டிபெண்ட் ஆகும். டைரக்ட் சேல் மார்ஜின் ஹையாக இருக்கும். மந்த்லி ஆவரேஜ் ப்ராஃபிட் 25,000 70,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சிட்டி ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் டைப் பண்ணினா ப்ராஃபிட் டபுள் ஆகும். ஏன் இந்த பிஸ்னஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, க்ரோவிங் ஹெல்த் அவேர்னஸ், ப்ரீமியம் ப்ரைஸிங், லோ கெமிக்கல் காஸ்ட், சஸ்டைனபிள் இன்கம். இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிஃபோர் ஃபார்மிங். நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் பண்ணியிருக்கணும். சீசனல் பிளானிங் ரொம்பவே முக்கியம். குவாலிட்டி கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுங்கள். வில்லேஜில் சாயிரும் நாலேஜும் கம்பைனான ஆர்கானிக் ஃபார்மிங் லாங் டேர்ம் வெல்த் கொடுக்கக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ். நண்பர்களே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது, வில்லேஜில் மட்டும் இல்லை சிட்டிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுத்தாமல் இருந்ததே இல்லை. ஹவுஸ், காம்பவுண்ட் வால், பில்டிங் எல்லாத்துக்குமே பிரிக் மேண்டட்ரியாக இருக்குது. அதனால பிரிக் மேக்கிங் பிஸ்னஸ் வில்லேஜுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிஸ்னஸாக இருக்குது. இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் லேண்ட் தேவைப்படும், பிரிக் மோல்ஸ் மிஷின் தேவைப்படும், கிளே வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கணும். சீசன் டைமில் ஃபுல் கெப்பாசிட்டியில் ஒர்க் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் வரும். எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, பிரிக் மோல்ட் மிஷினுக்கு, லேபருக்கு, ரா மெட்டீரியலுக்கு. மேனுவல் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணால் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இதில் மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1000 பிரிக்குக்கு மார்ஜினாக 1500 3000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். பல்க் ஆர்டர்ஸ் காமனாக எடுத்தோம்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். மந்த்லி நெட் ப்ராஃபிட் 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். டிமாண்ட் பீக் சம்மர் சீசனில் கிடைக்கும். ஏன் இந்த பிஸ்னஸ் நம்ம சூஸ் பண்ணணும்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போதுமே ஸ்டாப் ஆகாது, பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்கும், ஈஸியாக லோக்கலில் மார்க்கெட் பண்ணிக்கலாம், ஹை சீசனல் இன்கம். இது இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிரிக் குவாலிட்டி கன்சிஸ்டன்ஸாக வைங்க, ப்ராப்பர் ட்ரையிங் அண்ட் க்யூர் பண்ணுங்கள், பில்டர் டைஅப்ஸ் ரொம்பவே முக்கியம், சீசனல் பிளானிங் கிரிட்டிக்கலான விஷயம். வில்லேஜில் லேண்டு, லேபர் இருந்தால் பிரிக் பிஸ்னஸ் மணி மேக்கிங் மிஷினாகவே இருக்கும். இப்போ வில்லேஜில் கூட மொபைல் இல்லாத ஆளே இருக்க முடியாது. காலிங், இன்டர்நெட், பேமெண்ட்ஸ் மொபைல் லைஃபோட பார்ட் ஆகிடுச்சு. அதனால மொபைல் ரீசார்ஜ், அசசரி ஷாப் வில்லேஜுக்கு ஸ்மார்ட் பிஸ்னஸாக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 50லேருந்து 100 ஸ்கொயர் ஃபீட் ஷாப்பே போதுமானதாக இருக்கும். ரீசார்ஜ் சாஃப்ட்வேர், ஆப்ஸ், அசசரிஸ் டெய்லி டிஸ்பிளேல ரேக் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாப், டீ ஷாப் பக்கத்தில் வச்சா பெஸ்ட்டாகவே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20,000 50,000 ரூபா வரைக்கும் ஆகும். இதில் இனிஷியல் அசசரி ஸ்டாக் வரும், ரீசார்ஜ் வேலட் பேலன்ஸ் இருக்கணும், பேசிக் செட்டப் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கமிஷன் கம்மி தான், அசசரிஸ் மார்ஜின் அதிகமாக இருக்கும். 30லேருந்து 60% வரைக்கும் கிடைக்கும். மந்த்லி நெட் ப்ராஃபிட் 20லேருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். மொபைல் ஃபோன், இயர்ஃபோன் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டமாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க, ரொம்பவே கம்மியான ரிஸ்க் இந்த பிஸ்னஸில் இருக்குது, ஸ்மால் ஸ்பேஸ் பிஸ்னஸாக இருக்குது, ரொம்பவே ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டு அசசரி ஸ்டாக் வைங்க, யூபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பேசிக் சர்வீஸ் ஆட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். வில்லேஜில் டிஜிட்டல் க்ரோத்தோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகிற பிஸ்னஸ் இது. ரொம்பவே சூப்பராக ரன் பண்ண முடியும். வில்லேஜில் தண்ணி ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்காதீங்க. சேஃபான ட்ரிங்கிங் வாட்டர் இப்போது எல்லா ஃபேமிலிக்குமே ரொம்பவே தேவையாக இருக்குது. அதனால் வாட்டர் கேன் சப்ளை பிஸ்னஸ் வில்லேஜுக்கு எவர் கிரீன் ரிப்பீட்டட் இன்கம் பிஸ்னஸாக இருக்குது. செட்டப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா, ஆர்ஓ வாட்டர் பிளான்ட், லோக்கல் சப்ளையர் டைப் வச்சுக்கலாம். 20 லிட்டர் வாட்டர் கேன் 10லேருந்து 50 கேன் வாங்கிக்கணும். சைக்கிள், ஆட்டோ இல்லைனா மினி வேன் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஹவுசஸ், ஷாப்ஸ், ஸ்கூல் மெயின் கஸ்டமர்ஸாக பார்த்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் இதில் வரும். வாட்டர் கேன்ஸ்க்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, இனிஷியல் செட்டப்புக்கு தேவைப்படும். மந்த்லி ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேனுக்கு ப்ராஃபிட் 10லேருந்து 20 ரூபா வரைக்கும் ஆகும். டெய்லி 50 கேன் டெலிவரி பண்ணாலும் மாதம் 30,000லேருந்து 80,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஃபிக்ஸ்டு கஸ்டமர்ஸ், ஃபிக்ஸ்டு இன்கம்மாக இது இருக்கும். நம்ம ஏன் இந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ரிப்பீட் டிமாண்டாக இருக்கும்.
கேஷ் ஃப்ளோ பிஸ்னஸ் இது, ஈஸி டு ஸ்கேல், லோ ரிஸ்க். இந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்க்கு இம்பார்ட்டன்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள், டைம்லி டெலிவரி ரொம்பவே முக்கியம், சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் யூஸ் பண்ணுங்கள், கஸ்டமர் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, வில்லேஜ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு யாராவது சொன்னால் அது ராங்கான மைண்ட் செட். லோ காஸ்ட், ரோ காம்படிஷன், ஹை ட்ரஸ்ட். வில்லேஜில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண பர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. ரொம்பவே ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், டெய்லி லேர்ன் பண்ணுங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக க்ரோ ஆகுங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயத்தில் எந்த வில்லேஜ் பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில்லேஜில் இருந்து மில்லியர் ஆகலாம் நீங்களும் நண்பர்களே. தேங்க்யூ.